இப்போதான் கடவுள் ஒரு பார்வை உன்னை பார்ப்பான். நீ ஊரெல்லாம் சுத்திட்டு ஊர்லாம் சம்பாரிச்சிட்டு ஊர்லாம் ஏமாத்தி போட்ட கடவுள் கட்சி காலத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியாத கடவுள்கிட்ட போனா கடவுளுக்கு உனக்கு சம்பந்தமே கிடையாது. அது எப்படி ஐயா? இப்போ குடும்பம் இருக்கு, ஆ, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, காப்பாத்து. குடும்பம் இருக்கு, நல்லா இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து எல்லாம் இருக்கட்டும். அவங்களுக்கு கடமைகள் இருக்கு. கடமை அதையே அதை செய்ய முடிச்சுட்டு அப்புறம் இங்க வருவோம். உதவ மாட்டேன், நீ ஊசாக அப்ப மாட்டேன். அதை விட்டு வரணுமா? ஒன்னு கடவுள் ஒன்னு எல்லாத்தையும் இழக்கணியா நீ? அப்படி எப்படி இழக்க முடியாதுன்னு இழக்க முடியாது. கடவுள் உன்னை கூப்பிடவே இல்லை. யாரை கூப்பிட்டாங்க கடவுள்? நீ கூப்பிட்டா எல்லாரும் வராங்க, நான் வரேன் கடவுளை தேடி. வந்தீங்கன்னா உபயோகமாவாத உட்காந்துங்கன்னு என்ன காரணம்? செத்த பாம்பு மாதிரி தான் ஏன் இருப்பேன். உபயோகம்? ஆசை உனக்கு ஊட்டையே விடாதியா உன்னை? ஊடே விட பொண்டாட்டி விட மாட்டா, புள்ள விட மாட்டா, முடிச்சிட்டு தான் பாசம் விட. வரோம். எல்லாம் எங்க முடிப்ப? சாவர வரைக்கும் முடிக்க முடியாது. எப்போ நீ 4 புள்ளைய பெத்துட்டியோ உன் மனம் அந்த பிள்ளைங்க மேல தான் இருக்குமே தவிர கடவுள் மேல இருக்காது. சும்மா ஏமாத்தின்னு ஒன்னா இருக்கலாம். எல்லாம் முடிச்சுட்டு என்னால எதுக்கும் உதவாத போது வரேன்றிய, அது என்ன நியாயம்?